12th max exercise 3.5ல firstல second sum solve the following equation கொடுத்திருக்காங்க 12x cube plus 8x equal to 29x square minus 4 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை எல்லாத்தையும் ஒரு சைடில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 12x cube ஆர்டராகவும் எழுதிக்கிங்க, மைனஸ் 29x ஸ்கொயர் ப்ளஸ் 8x, இங்கே -4 அங்கே +4ன்னு ஆகிடும், ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கணும். அந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிடணும், 0ன்னு ஆகிடணும். 0ன்னு ஆகிடுச்சுன்னா அது வந்து என்னது, அது ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ 1 சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும், அதாவது இந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். அது 0ன்னு வந்துருச்சுன்னா 1ங்கிறது நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தோம். அப்போ x-1ங்கிறது ஒரு ஃபேக்டர்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ அடிஷன் பண்ணி பாருங்கள். 12 -29 + 8 + 4ன்னு இருக்குல்லையே, அது எல்லாத்தையும் அடிஷன் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், 8 + 4 12, 12 12 24ன்னு வருது. 24 - 29ங்கிறது 0 வரல. நெக்ஸ்ட் வந்து அதாவது ஆட் நம்பர் கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் அடிஷன் பண்ணுங்கள், ஈவன் நம்பர் கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் அடிஷன் பண்ணுங்கள். அது ரெண்டும் ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ 12 8 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 20 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -25 கிடைக்குது. அப்போ ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்போ 1ங்கிறதும் ஃபேக்டர் கிடையாது, -1ங்கிறதும் ஃபேக்டர் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன செஞ்சிடலாம், 2ங்கிறது சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, 2ங்கிறது சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது x = 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இங்கே ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்யுங்க, 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். P(2) ஆர் அந்த ஈக்குவேஷன் வந்து P(x)ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், x பதிலாக 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ 12 × 2 cube minus 29 × 2 square plus 8 × 2 + 4 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, 12 × 8 -29 × 4 + 16 + 4 அப்படியே சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. 96 -36 பேலன்ஸு 4 சரி 8 11 இங்கே 20. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 116 - 116 which is equal to 0. அப்போ 2ன்னு போட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா, எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன இது, இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி 0ன்னு வந்துடுது. அப்போ x = 2 அப்படின்னா அது x-2ங்கிறது ஒரு ஃபேக்டர்னு அர்த்தம். x = 2ன்னு தான் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தோம். அப்போ என்ன அர்த்தம், x-2 = 0ங்கிறது அது x = 2ன்னு நம்ம போய் சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்துருப்போம். அப்போ x = 2ன்னா அது x-2ங்கிறது இஸ் அ ஃபேக்டர். ஓகேவா, இஸ் அ ஃபேக்டர், ஒரு ஃபேக்டரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மீதி ரிமைனிங் உள்ளதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டிவிஷன் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, இங்கே உள்ளார இருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிங்க. 12x³ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன் அப்படியே உள்ளே எழுதிங்க. -29x² + 8x + 4 நம்ம என்ன செஞ்சுருக்கோம், x-2ங்கிறது ஒரு ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அதால் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகிடும், மீதி இருக்கிற இன்னொரு ஃபேக்டரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ x-2 ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், 12x³ இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ எக்ஸோட என்னத்தை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12x³ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12x². 12x² எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 12x³ கிடைக்குது. ஓகேவா, அப்போ இந்த டேர்மால் மீதி இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்க வேண்டியதான். அப்போ என்ன ஆகும், இங்கே 12x³. நெக்ஸ்ட் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 12s are 24x². ஓகேவா, சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு -5x². நெக்ஸ்ட் உள்ள டேர்மை இறக்கிங்க, ப்ளஸ் 8x. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு -5x² வரணும். இங்கே x தான் இருக்குது. அப்போ இது எக்ஸோட என்ன மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு -5x² கிடைக்கும்னு பார்த்தோம்னா -5x மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -5x² கிடைக்கும். நெக்ஸ்ட் உள்ள டேர்மோட இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதிக்க வேண்டியதான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 2s are 10x. ஓகேவா, இப்போ எகெயின் சைன் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -2x. கடைசியாக லாஸ்ட் டேர்ம் வந்து இந்த +4ன்னு இருக்குது, அதையும் இறக்கிக்கிங்க. எக்ஸோட என்ன மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு -2x கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -2 × x -2x. இந்த -2ஓட இந்த -2 மல்டிப்ளை பண்ணிங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4ன்னு ஆகிடும். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. எல்லாமே என்ன ஆகிடும், கேன்சல் ஆகி 0ன்னு ஆகிடும். அப்போ இந்த x-2ஓட என்ன டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேர்ம் 0 ஆகுது, 12x² -5x -2. அப்போ இது ஒரு ஃபேக்டர். இந்த ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம போட்டு நெக்ஸ்ட் டேர்மை நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஓகேவா, ஸோ x-2 × 12x² -5x -2 = 0. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய ஃபேக்டர்ஸ் ரெண்டு ஃபேக்டர்ஸாக வச்சுக்கிட்டோம். இப்போ இது ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை நம்ம
நார்மலாக எப்பவும் போல் ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் போய் நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து எதனுடைய இதுனா இந்த நம்ம கொஷின் இருக்குல்லையே அதை எடுத்து எழுதிங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 29x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதனுடைய ஃபேக்டர் தான் அது இந்த ரெண்டு டேர்மாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம நார்மல் மெத்தட் படி போட முடியாது, மைனஸ் பி மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதை மாதிரி நம்ம இப்போ சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஓகேவா? இங்கே ஏங்கிறது 12 இந்த ஈக்குவேஷனில் எடுத்துங்க. ஏங்கிறது 12, பிங்கிறது -5, சிங்கிறது -2. அப்படியே கொண்டு போய் அதில் நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, இங்கே ஏற்கனவே -5 இருக்கிறதுனால ப்ளஸ்ன்னு ஆகிடும். +5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். அப்போ -5 ஹோல் ஸ்கொயருங்கிறது 25 மைனஸ் 4 இன்ட்டு ஏங்கிறது 12, சிங்கிறது -2 டிவைடட் பை 2a. 2 இன்ட்டு ஏங்கிறது என்னது 12. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு 4 12s are 48, 48 into 2 96 divided by 2 12s are 24. ஓகேவா? அந்த 25 96ஐயும் ஜஸ்ட் அடிஷன் பண்ணிக்கங்க. இப்போ என்ன ஆகும்? 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 11 9 12 121 divided by 24. 11 11 சார் என்னது 121. ஸோ ரூட்டுக்குள்ளார 121 இருக்கிறத நம்ம 11 ஆக்கிக்கலாம். ஓகேவா? 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 21க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் 11. ஓகேவா? ஸோ 11 டிவைடட் பை 24. அப்போ நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் 5 ப்ளஸ் 11 பை 24னு ஒரு ஆன்சர் இருக்குது, 5 மைனஸ் 11 பை 24னு ஒரு ஆன்சர் இருக்குது. அப்படியே இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 5 ப்ளஸ் 11ங்கும் போது 16 டிவைடட் பை 24னு ஒரு ஆன்சரு, 5 மைனஸ் 11ங்கும் போது மைனஸ் 6 டிவைடட் பை 24னு ஒரு ஆன்சர். இதை அப்படியே கேன்சல் பண்ணி போடுங்க. 4 2s are 8, 6 2s are 12, 3 2s are 6, 2 by 3, இன்னொன்று 1 6 are 6, 4 6 are 24. ஸோ 2 by 3னு ஒரு ஆன்சரு, மைனஸ் 1 by 4னு ஒரு ஆன்சர். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இது கியூப் ரூட் ஈக்குவேஷன் இல்லையா, பவர் 3 ஆர்டர் 3 ஈக்குவேஷன் இல்லையா, அப்போ 3 சொல்யூஷன்ஸ் வேணும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு x-2ங்கிறது ஒரு ஃபேக்டர்னு வச்சுக்கிட்டோம். அதுலேருந்து தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த சொல்யூஷனை அரைவ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் என்ன செஞ்சோம், மற்ற 2 சொல்யூஷன்ஸையும் கண்டுபிடிச்சோம். ஸோ மொத்தமாக நம்ம 3 சொல்யூஷன்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ the roots are 2. அங்கே ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோல்லையே x-2 is a factor. அதுலேருந்து x is equal to 2னு வந்து கண்டுபிடிச்சிங்க. கடைசியாக இங்கே 2 கண்டுபிடிச்சிருக்கோம், 2 by 3 and -1 by 4. ஓகேவா? இதான் 3 ரூட்ஸ்.